Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம Kalyana Kesari Muslim Style எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வீடியோல இந்த Kalyana Kesariல கடைசியா ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த Kalyana Kesari எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேசரி செய்யறதுக்கு ஒரு panல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டு அதை நல்லா dry roast பண்ணிக்கோங்க. இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு 10 ல இருந்து 12 கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. அதே panல இப்போ நம்ம சர்க்கரை எவ்வளவு எடுத்துக்கறோமோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். நான் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சோ இங்க நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி வரதுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணில ஃபர்ஸ்ட் கொதி வந்ததுக்கு அப்புறமா கேசரி கலர் சேர்த்துறேன். கேசரி கலர் நீங்க எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை கலர் சேர்த்திருக்கேன். அடுத்ததா இதுல எந்த கப்ல ரவை எடுத்துர்க்கீங்களோ அதுல 3/4 கப்ல வந்து எண்ணெய் அப்புறம் வந்து நெய் ரெண்டையும் கலந்து இதுல சேர்த்துக்க போறோம். எண்ணெய் வந்து நீங்க ரீஃபைண்ட் ஆயில் இல்ல வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட டால்டா இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க ரவையை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. மொத்தமா சேர்த்து கிளறி விடாம சேர்க்கும் போதே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே சேருங்க. 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ இதை நம்ம வேக விடலாம். கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓபன் பண்றேன். பாருங்க நம்மளோட கேசரி இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நம்மளோட ரவை வந்து வேகல. இப்போ நம்ம வந்து லிட் ஓபன் பண்ணி வச்சே வேக விடலாம். ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா கிளறி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி வேக விடுங்க. அடுத்ததா இதுல நம்ம எடுத்து வச்சுக்க சர்க்கரை சேர்த்துறலாம். 1 கப் ரவைக்கு நான் இங்க 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஸ்வீட் கம்மியா சாப்பிடுவீங்க அப்படினா 2 கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே வந்து நமக்கு அது நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட ரவை இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இத ட்ரை பண்றதுக்கு வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட ரவை வந்து நல்லா வெந்திருச்சு. ஆனா சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் டிசால்வ் ஆகணும். அதனால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஃப்ளோயிங்ல இருக்கு. இது கொஞ்சம் கெட்டி ஆகணும். அப்ப வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பதத்துக்கு வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. யூசுவலா நம்ம வீட்ல எல்லாம் இந்த process-ஓட அப்படியே வந்து கேசரியை முடிச்சிருவோம். ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்கிரிடியன்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணனும். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா நம்ம இதுல வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணனும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டீங்க அப்படினா Kalyana Kesari சூப்பரா தயாராயிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இத நம்ம ஷார்ட் பண்ணிரலாம். வாயில போட்டோனே அப்படியே கரஞ்சிருங்க இந்த கேசரி. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். இந்த கேசரியை டெக்கரேட் பண்றதுக்கு இன்னைக்கு நான் டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வெள்ளரி விதை யூஸ் பண்ணிருக்கேன். 6 வகையான ஈஸி ஸ்வீட் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.